ஆனா தேவனுடைய கரத்துல இருக்க ஆண்டவர் உங்களை முகமுகமா பார்க்க ஒரு நேரம். இதுவரைக்கும் ஆண்டவர் என்னை முகமுகமா பார்க்காம இருந்திருக்கலாம், இதுவரைக்கும் அவரோட நான் பேசாம இருந்திருக்கலாம். ஆனா இன்னைக்கு சொல்றார், கம்பெனி எடுக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தன்னுடைய முகமுகமா நான் பார்க்க விரும்புகிறேன், முகமுகமா பார்க்க விரும்புகிறேன். இரண்டாவது சொல்றார், நான் உன்னுடைய முகமுகமா பேச விரும்புகிறேன். புரியுதா உங்களுக்கு? முகமுகமா பார்க்க விரும்புகிறேன், முகத்துக்கு முகமா நேருக்கு நேரம் நின்று பேச விரும்புகிறேன். அப்ப பேச விரும்பும் போதே ஒருவேளை சத்ரு நமக்கு முன்பதாக வந்து நின்றக்கூடாது, தேவனுக்கும் நமக்கு முன்பதாக சத்ரு இடையில வந்து நிற்க கூடாது. நீங்க முகமுகமா பேசணும் அப்படின்னா ஆண்டவரோடு உங்களுடைய காரியங்களை தொடிக்கப்பட வேண்டும். அப்படின்னா அவருடைய ரத்தத்துல கழுவப்பட வேண்டும், அவருடைய ரத்தத்துல கழுவப்பட வேண்டும். ஆனா எடுக்கிற முடிவு சரிவர எடுக்கணும், சரியா எடுக்கணும். ஒரு முடிவு எடுத்தீங்கன்னா அது சரியா எடுக்கணும், இல்லைன்னா அதை எடுக்கக்கூடாது. உபவாசம் சொல்லி 3 நாள் சாப்பிட்டு நான் சாப்பிடணும்னு போய் பேசக்கூடாது. ஜெபம் பண்ணிட்டேன்னு சொல்லி ஜெபம் பண்ணாம சொல்லக்கூடாது. ஜெபம் பண்ணிட்டேன் ஜெபம் பண்ணிட்டேன்னு சொன்ன எத்தனை குடும்பத்தை நம்ம பார்த்துருக்கோம். எப்ப எல்லாம் பார்த்தாலும் ஏக்க சர்ச்சைக்குள்ள அப்படின்னா நான் கொள்ளதான ஜெபம் தான்ப்பா பண்ணினேன், ஒரு அவசரத்துல ஒரு வீட்டுக்கு போனா கூட இப்பதான்ப்பா ஜெபம் பண்ணி தெரிஞ்சிருக்கிறேன். அப்படியே கொஞ்சம் குடும்பம்லாம் இன்னைக்கு என்னாச்சு, எங்கேயோ போயிட்டாங்க. ஏதாவது உண்மையா பேசுற உண்மை வரணும், உண்மை வரணும், மனதுக்குள்ளாக உண்மை வரணும். மனதுக்குள்ள இருக்க பாரங்களை போட்டு உடைக்கணும். ஆண்டவருக்காக ஏதாவது செய்யணும் துடித்தாத்தான் அந்த ஞானஸ்தானத்துல ஒரு பிரயோஜனம் இருக்கும். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. கொடைக்கானல் இருக்க கவுன்சில் சேர்மன் எல்லாம் பணக்காரங்க என்ன ஒரு நம்பிக்கை, அவங்கள என்ன இருந்துச்சு, கட்சிக்கு உண்மையாக அவங்கள நம்பிக்கை கோடிக்கணக்கில் பணத்தை போட்டுறாங்க. அதே போல வாழ்க்கைய தேவன் கோடி கணக்கில் பணத்தை கொட்டணும், கோடி கோடியா நீங்க பார்க்கணும். லட்சமெல்லாம் பார்த்துட்டோம், லட்சக்கணக்கான பணம்லாம் பார்த்துட்டோம். நீங்க அதெல்லாம் பார்க்க ஆண்டவர்கிட்ட கேட்க வேண்டாம். இன்னும் வந்து 10,000 ரூபாய் பார்க்கணும், ஆண்டவர்கிட்ட சந்தோஷமா இருக்கு, எப்படா 10,000 ரூபாய் கட்டு பார்ப்போம் அப்படின்னு. 10,000 ரூபாய்னா அப்ப 100 ரூபாய் கட்டு உண்டு இல்லையா? அதுக்கு முன்னால 1 ரூபாய் கட்டு பார்த்திருக்கேன், 2 ரூபாய் கட்டு பார்த்திருக்கேன், 5 ரூபாய் கட்டு, 1 கட்டு, அப்படி நிறைய காசு பார்த்து வந்தாச்சு. இப்ப லட்சம் பார்த்து 3 லட்சம் 5 லட்சம்லாம் பார்த்து அப்ப வந்து சாதமா போச்சு 10 லட்சம்லாம். அப்ப இது என்னன்னா கோடிக்கணக்கான நம்ம பார்க்கணும், அந்த கோடிக்கணக்கான பணத்தை நம்ம பார்க்கணும். அப்படின்னா கோடிக்கணக்கான பணத்தை பார்க்கணும்னா கோடிக்கணக்கான